வணக்கம். நான் உங்கள் தோழி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஜிகேக்குரிய டெஸ்ட் பேட்ச் வந்து ஆல்ரெடி 8 டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியாச்சு. ஸோ 8வது டெஸ்ட்டோட கொஷின் பேப்பர் வந்து இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ 9th டெஸ்ட்டுக்குரிய சிலபஸ் என்ன அப்படின்ற பற்றியும் அதுக்கப்புறம் சின்ன ஒரு மோட்டிவேஷன். ஸோ அது மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் உண்மையிலேயே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க தயவு செஞ்சு. ஏன்னா சில பேர் வந்து குரூப் 2க்கு படிச்சுட்டு குரூப் 4க்கும் வந்து சைடில் படிப்பாங்க. அப்படி ரெண்டுக்கும் படிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் உங்களுடைய எய்ம் அப்படின்றத மட்டும் ஒன்றா வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரெண்டுக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரே சமயத்தில் யாராலுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் ஏதாவது ஒன்றில் மட்டும்தான் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் நான் போனால் இந்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மித்த எக்ஸாமுக்கு நீங்கள் படித்ததோடையே நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா அது கிளிக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வேலைக்கு வந்து போங்க. ஸோ தயவு செஞ்சு என்ன எக்ஸாமுக்கு போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அதை பண்ணினதுக்கப்புறமா வந்து படிக்க வந்து ஆரம்பிங்க. எப்போவுமே அதுதான் வந்து கண்டிப்பாக நல்ல விஷயமாயிரும். ஏன்னா முதல் தொடக்கம் நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபினிஷிங் வந்து நல்லா தான் இருக்கும். இப்போது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் எந்த வேலைக்கு போகணும், என்ன எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு படித்தா மட்டும்தான் அந்த வெற்றி அப்படின்றது ரொம்பவே சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்குரிய சிலபஸ் என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம முடிச்சாச்சு. அதில் என்ன புவியியல் மட்டும்தான் முடிக்கலை. அதே போல் 9th ஸ்டாண்டர்டில் உள்ள ஃபஸ்ட்டு வால்யூம் வந்து இன்றைக்கி வந்து டெஸ்ட்டு இருக்கும். ஸோ அடுத்த டெஸ்ட்டுக்கு என்ன அப்படின்றத பற்றி உங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி படித்தவங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் திரும்ப படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து முன்னாடியே வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இன்றைக்குரிய அதாவது அடுத்த டெஸ்ட் 9வது டெஸ்ட்டுக்குரிய சிலபஸ் வந்து என்ன அப்படின்னா, ஸோ 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய செகண்ட் வால்யூம். ஸோ 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய செகண்ட் வால்யூம் ஹிஸ்ட்ரி புக்கில் செகண்ட் வால்யூம். ஸோ அந்த செகண்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு 3 லெசன்ஸ், அரசாங்கங்களின் வகைகள், உள்ளாட்சி அமைப்புகள், சாலை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 யூனிட் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த டெஸ்ட், அதாவது டெஸ்ட் நம்பர் 9க்குரிய சிலபஸ் இந்த குடிமையில் இருக்கக்கூடிய 3 யூனிட்டுமே. ஸோ இந்த 9th ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே வந்து நம்ம படிக்க வேண்டியது வந்து ஹிஸ்ட்ரிஸ் லெசன்ஸ் வந்து படிக்க தேவையில்லை. அரசியலமைப்பு அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் இந்த 2 தான் மட்டும் தான் நம்ம வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் ஜாகிரபி வந்து படிக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா 8வது டெஸ்ட்டில் 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் வால்யூம் வந்து நம்ம முடிக்க போகிறோம். ஸோ செகண்ட் வால்யூம் தான் வந்து அடுத்த டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 லெசனுமே அடுத்த டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம தமிழுக்கு வந்து வியாழக்கிழமை வந்து டைம் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 லெசன்ஸ் அப்படின்றதுனால மேபி புதன்கிழமை வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா டெஸ்ட்டு வந்து இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து திங்கள், செவ்வாய், புதன். ஸோ புதன்கிழமை வந்து கொஷின் இருக்கும். அப்படி இல்லாட்டி வியாழக்கிழமை காலையில் வந்து ஜிகே டெஸ்ட்டும் இல்லாட்டி மார்னிங் வந்து ஈவினிங் வந்து தமிழ் டெஸ்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக சொல்கிறேன், டெஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா புதன்கிழமை இருக்கும். சப்போஸ் வேலை லேட்டாச்சு அப்படின்னா வியாழக்கிழமை மார்னிங் வந்து ஜிகே டெஸ்ட் வந்து நடக்கும். அதே இது வியாழக்கிழமை ஈவினிங் வந்து தமிழ் டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரெண்டையுமே நீங்கள் படித்தா மட்டும்தான் கண்டிப்பாக வந்து வெற்றி அடைய முடியும். திரும்பவும் சொல்கிறேன், குரூப் 4க்கு ரொம்ப காம்படிஷன் இருக்குது. இதை ஏன் நான் உங்ககிட்ட திரும்ப சொல்கிறேன்னா, ஸோ நீங்கள் நிறைய பேர் இன்னும் ரொம்ப காம்படேட்டிவே இல்லாத மாதிரி குரூப் 4க்கு யாருமே படிக்கல அப்படின்ற மாதிரி மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட இந்த லாக்டவுனால் எந்த இன்ஸ்டியூட்டுமே ஓப்பன் இல்லாதனால வந்து படிக்காத மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையிலே ரொம்ப சின்சியராக படிக்கிறவங்க எப்போவுமே அந்த காம்படிஷன் உண்மையிலே காம்படேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமில் சொல்லுவாங்க. அதாவது ஒரு எக்ஸாமில் ஒரு 8 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு 2 லட்சம் பேர் தான் வந்து உண்மையிலே காம்படேட்டர்ஸாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய காம்படேட்டர்ஸ் வந்து இப்போ படிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த 2 லட்சம் பேர்லேயோ உங்களோட நீங்கள் போட்டி போடணும் அப்படின்னா இனிமேலே நீங்கள் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் போட்டி போட முடியாது. ஸோ சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு கரெக்டாக இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு அப்படின்னு நினச்சிட்டு படிக்க ஆரம்பிங்க. தயவு செஞ்சு படிச்சுட்டு டெஸ்ட்டு போடுங்க. அப்போ தான் கண்டிப்பாக வந்து வெற்றி வந்து கிடைக்கும். எப்போவுமே வந்து உங்களுடைய கடமையை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா அதற்குரிய பலன் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ உங்கள் கடமை என்ன அப்படின்றத நீங்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும். உங்கள் கடமை என்ன அப்படின்னு தெரிஞ்சு உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத தெரிஞ்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் யாருமே சக்ஸஸ் ஆகாமல் இருக்க முடியாது. உங்கள் சக்ஸஸை யாராலையும் தடுக்கவும் முடியாது.
இன்னொரு விஷயம் வந்து சொல்லலாம். ஸோ நம்மளுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணம் நம்ம மட்டும்தான். எந்த ஒரு சூழ்நிலை எந்த ஒரு காரணங்களுமே கிடையாது. நீங்கள் வெற்றி அடைகிறீங்கன்னா அதுக்கும் காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. நீங்கள் ஒரு தோல்வி அடைகிறீங்க அப்படின்னா அதுக்கும் காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் வெற்றியை நோக்கி போகிறீங்களா இல்லை இன்னும் ஒரு ஃபெயிலியரை நீங்கள் சந்திக்க போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. கடமையை மட்டும் செய்யுங்க. பலன் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். ஸோ உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சு தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிங்க. ஸோ டெஸ்ட்டு வந்து வியாழக்கிழமை மார்னிங் அல்லது வெட்னஸ்டே புதன்கிழமை ஈவினிங் வந்து கண்டிப்பாக வந்து டெஸ்ட்டு வந்துடும். ஸோ ரெடியாக தமிழ் அண்ட் ஜிகே ரெண்டையுமே படிச்சுட்டே வாங்க. அப்போ தான் கண்டிப்பாக ஒரு இந்த 2 மாதத்துக்குள்ளே நவம்பர் டிசம்பருக்குள்ளே 80% சிலபஸை கண்டிப்பாக நம்ம முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.